எல்லோருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்து. எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. ஏன்னா நாங்க சிறையில பட்ட துன்பம் எல்லாம் மனசு வச்சாங்க. இப்படி இந்த சுதந்திரத்துக்காக இந்த விழாவை நடத்தி வைக்கலாம். கல்விதான் ஒரு மனசுல உயர்த்துங்கிறேன். அதனாலதான் ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, தொடக்கப்பள்ளி இருந்திருக்கும் போது நான் எண்ணினேன், ஒரு காலத்தில் இந்த பள்ளியில படிக்கும் மாணவர்கள் எல்லாம் ஆசிரியராக, மருத்துவராக, ஆட்சியாளராக வருவார்கள் என எண்ணினேன். என் கனவு நனவாக இருக்கிறது. என்னை பத்தி எனக்கு பேச பிடிக்காது. ஏழையில் அமர்ந்து பேசணும். என் நெஞ்சில சுதந்திர தாகத்தை ஏற்படுத்திய மாமனிதர், அகிம்சை என்ற கொள்கையால் என்னை ஈர்த்தவர். நம்ம தேச விடுதலைக்கு மட்டும் போராடாம தென்னாப்பிரிக்கா தேச விடுதலைக்காகவும் போராடிய மாமனிதர் அண்ணல் காந்தியடிகள் அமர்ந்திருக்கிறார். சொல்லுங்கள், எங்கள் காந்தி வாழ்க, எங்கள் காந்தி வாழ்க. அடுத்து நான் சொல்ல போற தலைவர் மங்கத்து சிங்கம். ஜெய்ஹிந்த் முழக்கமிட்டு எல்லோராலும் பாராட்டப்பட்ட நேதாஜி அவர்கள் அமர்ந்திருக்கிறார். சொல்லுங்கள், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். அடுத்து நான் சொல்ல போற தலைவர் இவர் பேச்சும் பாட்டு மட்டும் போதும், குழு கூட புரட்சியாளராக மாறி விழுந்துற அவரோட பேரு மகாகவி பாரதி. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று தனது பாட்டால் நமக்கெல்லாம் சுதந்திர தாகத்தை ஏற்படுத்திய மாமனிதர் அவர். இவரோட பேரை சொல்லும் போதெல்லாம் ஏன் இதயம் துடிக்கிறது. நான் உசுரோட மன்னதான் வசதின்னு நினைச்ச மாமன்னர் அவர். அப்பெல்லாம் வெள்ளையன்கிட்ட இவர் பேரை சொன்னா போதும், பயந்து நடுங்கி நொடுங்கி விடுவான். வானம் பொழிகிறது, பூமி விழுகிறது, உனக்கு ஏன் கட்ட வேண்டும் வரி என்று வெள்ளையனையே வெடித்து வாங்கியது. வீரம் விளைந்த பாஞ்சாலம் குறிச்சியின் மன்னனாகிய வீரபாண்டிய கட்டபொம்மன் இங்கே அமர்ந்திருக்கிறார். சொல்லுங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க. எதிர்காலத்தின் நம்பிக்கைகளை உங்ககிட்ட எல்லாரும் ஒண்ணு மட்டும் சொல்ல நினைக்கிறேன். உயிர் தந்த தாயையும் தந்தையும், கல்வி தந்த ஆசிரியரையும் வகுப்பையும் இன்னைக்கும் மறக்காமல் இருங்க. அவ்வளவுதான்.